நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா கீ பொடி தோசை. ஸோ இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம போடுறது கீ பொடி தோசைன்றதுனால தோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ்ல இருந்தால் தான் அதனோட ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரொம்ப தின்னா போட்டிங்கன்னா நீங்கள் வந்து போடுறது பிளைன் தோசை ஆகிடும். அது கீ பொடி தோசைக்கு எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. யூஸ் பண்ணுற தோசைக்கு பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கின்னிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறது நந்தினி பிராண்டு. வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 to 3 minutes லோ ஃப்ளேமில் வந்தால் தான் உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்த ரிசல்ட்டும் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொடி போடுறது சார். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிக்கான ஹோம்மேடு பவுடர், கன் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆலு மசாலாவை அப்படியே வச்சுருவோம். ஸோ இதுவும் தோசை ப்ளஸ் கீ பொடி வித் ஆலு மசாலா ஆரோமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் டேஸ்ட்டில் வந்து தோசை வந்து அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சான்னு பாருங்க. We have to see this golden color. This is a perfect கீ பொடி மசால் தோசை. ஸோ நம்ம ட்ரைனிங்கில் நம்ம கொடுக்குறது இப்படி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கம்ப்ளீட் கிறிஸ்பி, இன்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சாஃப்ட்னஸ் வரும். ஸோ இதுதான் என்னோட ரிசல்ட். இந்த மாதிரி வேவ் டைப்பில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒருவேளை someone in Ahmedabad, please visit this Guinness Kitchen. He is offering that ghee podi dosa, ghee podi masala dosa, ghee podi idli, something they are adding their recipe. So please visit. So have this perfect South Indian authentic food.